இது உங்கள் டெய்லி கிரிக்கெட் களம். போன வீடியோல பாத்தீங்கன்னா ப்ளே பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்துற டோர்னமெண்டோட பிரைஸ் டீடைல்ஸ் மற்ற டீடைல்ஸ் பார்த்திருந்தோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கமிட்டி சார்பில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 6 ஓவர் நடக்கும். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து 8 ஓவர் நடத்தப்படும் எல்லா மேட்சும். ஸோ ஓவர் பாத்தீங்கன்னா மினிமம் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். அது 6 ஓவர் இருந்தாலும் சரி 8 ஓவர் இருந்தாலும் சரி மினிமம் 4 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த 4 பவுலர்ல மினிமம் ஒருத்தவங்க மட்டும் 2 ஓவர் போடலாம். மீதி எல்லாரும் ஒரு ஓவர் போட்டுக்கலாம். இது 6 ஓவர்ல 8 ஓவர்ல பாத்தீங்கன்னா 4 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். நீங்க 4 பவுலருக்கு மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட் அலௌட் இல்ல எக்ஸப்ட் ஏதாவது ஒரு மேஜர் இன்ஜுரி, அதுவும் விளையாடுறப்ப ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அவங்களால ஓட முடியல அப்படின்னா மட்டும் சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ஸ்மேன் சேஞ்ச் பத்தி சொல்லிருக்காங்க. பேட்ஸ்மேன் சேஞ்ச் ஆர் ரிட்டையர் ஹெட் இந்த டோர்னமெண்ட்ல கிடையாது. ஒரு பேட்ஸ்மேன் களத்துல இறங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா அவுட் ஆகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. சப்போஸ் அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா அந்த டீம் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படும். அதே போல பவுலரும் ஒரு ஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 6 பால் கண்டிப்பா கம்பல்சரி போட்டே ஆகணும். 6 பாலுக்கு நடுவுல பவுலர் கட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல செக்கிங் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்றபடி செக்கிங் அடிச்சு யாராவது ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்ல இருந்து அந்த பிளேயர் ஃபுல்லா விளையாட முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த டீம் மீதி உள்ள எல்லா மேட்சும் 8 பிளேயர் மட்டும் தான் வச்சு விளையாட முடியும். மீதி ஒரு பிளேயர் வச்சு விளையாட முடியாது. இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா அபிஷியல்ஸ் அம்பையர்ஸ் வெளியில இருந்தா செட் பண்றாங்க. அபிஷியல் அம்பையர் தான் செட் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட் கமிட்டியோ இல்ல உள்ளூர்லயோ யாரும் பார்க்க போறது இல்ல. அதனால அம்பையர் தீர்ப்பு இறுதியானது. இதுல எந்த முடிவும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. அம்பையர் கிட்ட நியூ பால் எல்லா மேட்சுக்கும் நியூ பால் வழங்கப்படும். எல்லா இன்னிங்ஸுக்கும் இல்ல, இது நியூ பால் வந்து ஒரு மேட்சுக்கும் தான் வழங்கப்படும். அப் டு செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் ஈச் இன்னிங்ஸ்க்கு நியூ பால் வழங்கப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பேட் நாட் அலவுட். ஸ்ரீலங்கன் பேட் யூஸ் பண்ண கூடாது. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சப்போஸ் பேட்ஸ்மேன் அடிச்சு பால் கிழிஞ்சிட்டா அந்த பால் விக்கெட்டா இருந்தா அது வந்து நாட் அ பால் என்ற கணக்குல அது விக்கெட் இல்லை என்று அறிவிக்கப்படும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே விளையாடுவாங்க. அதுவும் ஷஃபல் முறையில யார் கூட வருதோ அவங்க கூட தான் விளையாடுவாங்க. அதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்ல. இந்த ஷஃபல் வந்து எல்லா கேப்டனையும் வச்சு எல்லாரையும் வச்சு எல்லார் முன்னிலையும் போடப்படும். ஒரு ஆட்டோ ஷஃபலா தான் இருக்கும். சோ இது யாருக்கும் சாதகமாகவும் இது அமையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் எல்லா மேட்சுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் உண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் 1 கிராம் சில்வர் காயின். குவார்டர் ஃபைனல்ல இருந்து 5 கிராம் சில்வர் காயின் மேன் ஆஃப் த மேட்ச்க்கு. சோ இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 2999. டோர்னமெண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல டச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு ஸ்லாட்ஸ் இன்னும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். அதுக்கு கீழ வந்தீங்கன்னா இங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த QR கோட்ல ஸ்கேன் பண்ணி இந்த டோர்னமெண்டோட என்ட்ரி ஃபீஸ் நீங்க பே பண்ணணும். என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் இங்க கிளிக் டு கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆர்கனைசருக்கு ஒரு மெசேஜ் போற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் உங்களோட டீம் டீட்டெயில்ஸும் கேப்டன் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ஆர்கனைசருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போகும். ஸோ அவங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வரும். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற 32 டீம்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரியாரிட்டி. சப்போஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நம்பரில் ரீஃபண்ட் பண்ணப்படும். ஸோ அது வந்து இந்த ஸ்லாட் முறையில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டீம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியும். இந்த டோர்னமெண்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்னும் சில பல டீட்டெயில்ஸ் தான் போன வீடியோலே சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்